வெல்கம் பேக் மக்களே. ஓகே, இப்போ நம்ம என்னன்னா நிறைய மெத்தட் பார்த்துட்டோம். இன்ட்டுன்னு, ஃப்ளோட்டு, டபுளு, என்னடா அந்த மனுஷன் இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஏங்க நீங்கள் டிஃபால்ட்டாக எதுவும் காட்டல, டிஃபால்ட் ரிட்டர்ன் என்னன்னு காட்டல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஓகே, இப்போ காமிச்சிடறேன், நோ இஷ்யூஸ். இப்போ பாருங்க, இதை டெலீட் பண்ணிட்டேன்னா இங்கே ரிட்டர்ன் கேட்கும். நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஆட் ரிட்டர்ன் டைப்னு கொடுத்தேன்னா ஓகே, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தனா நல், அதாவது ஸ்ட்ரிங்குனா எம்டியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்குன்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம், சரிங்களா? என்னடா அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் ஸ்பெஷலு அப்படின்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்கு என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் இஸ் அ பூல் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. பூல்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இடத்துக்கு நான் ஏன்னு கொடுத்தா ஏக்கு ஒரு மெமரியும், கோன்னு கொடுத்தா கோவுக்கு ஒரு மெமரியும், ரன்னுன்னு கொடுத்தா ரன்னுக்கு ஒரு மெமரியும், அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரிங்கு மல்டிபிள் மெமரிஸை கிரியேட் பண்ணும். ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பேராமீட்டர். ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ். கிளாஸ்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தோன்னா அதோட டிக்ளரேஷன் டைப் இருக்கும். இதுக்கு பேர் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணோன்னா நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் இதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், சி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ சி ஈக்குவல் டு கோ அண்ட் ரன் அப்படின்னு நான் கொடுக்குறேன், சரிங்களா? கொடுத்தா என் அவுட்புட் என்ன வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கும் தெரியாது, கோடிங் சிட்டிசனா இல்லை கோ அண்ட் ரன் அப்படின்னு வருமானு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். கோ அண்ட் ரன் வருது, பார்த்தீங்களா? சீன்றது அதுதான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு கோடிங் சிட்டிசன்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சிக்கு புதுசாக ஒரு மெமரி க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ கேட்பீங்க இது இல்லாமல் ரன் பண்ணுங்க என்ன வரும்னு கேட்பீங்க. கோ அண்ட் ரன் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேறு அசைன் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு மெமரி அசைன் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்ட்ரிங் கடைசியாக நம்ம எதை கொடுத்தோமோ அதை தான் யூஸ் பண்ணணும். சரி, இது புதுசாக மெமரி க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணால் கோடிங் சிட்டிசன் வரணும், கரெக்டுங்களா? ஆனால் வராது. அதுக்கு பதில் எம்டியாக வரும். இங்கே பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் எங்கேயுமே போகாது, கீழ் லைனுக்கு தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே இல்லை, இட்ஸ் அ நல், எம்டி அப்படின்றது தான் அங்கே அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ.